பேராவூரணி, அதுதான் என்னோட தாலுக்கா. அந்த பேராவூரணிக்கு பேர் காரணமே பெரிய ஊரணி. ஊரணினா தண்ணி சேர்த்து வைக்கிற இடம். ஸோ நாங்கள் 564 ஏக்கர் ஏரி, அந்த ஏரி. ஸோ அந்த ஏரியை எடுக்கிறப்பவே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து மிகப்பெரிய ஏரி, நீங்கள் சின்ன பசங்க ஆர்வக்குள்ளாரில் பண்ணுறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இது பண்ண முடியாது. ப்ளஸ் இது கவர்மெண்ட்டே எடுத்தாலும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் இதை ஃபுல்லாக ஒர்க் முடிக்க அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக்ஸ் வருது. அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக ரொம்ப தேவைகள் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5 கோடியாச்சும் தேவைப்படும். நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க, எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்ககிட்ட இப்போ இருந்தது 20,000 ரூபாய் காசு. அது வந்து அந்த அந்த ஒரு அசோசியேஷனோட சந்தா பணம். பட் ஏதோ ஒரு கட் ஃபீல் மட்டும் சொல்லிகிட்டே இருந்துச்சு, கண்டிப்பாக பண்ணிடலான்னு. வழக்கம் போல் நிறைய அப்டக்கிள்ஸ் இருந்துச்சு, நிறையா பேர் பண்ண விடலை. ஏன்னா அந்த ஏரி குளங்கள் அந்த ஆறுகளை பற்றி உங்களுக்கு தெரியும், இந்த மணல் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மாஃபியா மாதிரி. ஸோ அதில் எடுத்து வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி பணம் நினச்சிருந்தவங்க எங்களை ஒர்க் பண்ணவே விடலை. பட் ஸ்டில் ஒரு ஃபைன் டே எங்களுக்கு பெர்மிஷன் கிடச்சிச்சு, நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எங்ககிட்ட இருந்தது 20,000 ரூபா பணம். ஒரு சின்ன ஜேசிபி வச்சு ஆரம்பித்தோம். ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபா வாடகைண்டு, ஒரு நாளைக்கு 10,000 ரூபா, இதுதான் டார்கெட். அப்படி வச்சு ஆரம்பித்தப்பவே ஃபேஸ்புக்கில் போட ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து இந்த கஜா புயல் டைம்லேருந்தே பவுன்ஸ் பேக் டெல்டா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் கீழே தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். பவுன்ஸ் பேக் டெல்டானா டெல்டா பகுதி வந்து திரும்பவும் அதோட இதுக்கு வரணும் அப்படின்ட்டு. இந்த பகுதியில் இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நீர்நிலையை சரி பண்ண போகிறோம், இதை சப்போர்ட்டும் தேவை அப்படின்னு போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் ரீச் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏரிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்து கிரிக்கெட் டீம் பசங்க வந்து நாங்கள் வந்து ஒரு நாளுக்கான செலவு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்து எனக்கு கல்யாணம் இப்போ தான் ரீசெண்டாக ஆச்சு, ட்ரீட் வைக்க வச்சிருந்த பணம் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னா. ஸோ அந்த 20,000 ரூபா பேக்கப்பில் வந்துட்டே இருக்குது, அடுத்தடுத்த ஹெல்ப் கிடச்சிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு சார் வந்து யூஎஸ்ஏல இருக்காரு, என் ஃபேமிலி அங்கே தான் இருக்காங்க, எங்கள் அப்பா அங்கே தான் ஒர்க் பண்ணார், நான் ஏதாச்சும் அங்கே பண்ணணும்னு நினைக்கிறேன், 1 lakh போட்டு விட்டார் காசு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு சின்ன ஜேசிபி வச்சு ஆரம்பித்த ஒர்க் வந்து 2 ஹிட்டாச்சி எக்ஸ்கவேட்டர்ஸ் அந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நிறையா பேர் ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாஸில் பார்த்துட்டு நிறையா ஹெல்ப் கிடைச்சிச்சு. ஒரு 107 நாள் அந்த குளத்தில் நாங்கள் வேலை பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் இந்த எங்களுக்கு இந்த நெகட்டிவாக நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஒரு பேச்சாக வருது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணப்போ நாங்கள் எல்லாமே ஒரே கம்யூனிட்டியில் இருந்த பசங்கனால இவங்க ஏதோ ஜாதி ரீதியாக ஏதோ பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்க ஏதோ பாலிடிக்ஸ் ஏதோ பிளான் பண்ணுறானுங்க போல, அடுத்த வருஷம் எலெக்ஷனில் எதுவும் பண்ணுவானுங்க போல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நாங்கள் ஒரு 3-4 பேர் எப்போ பார்த்தாலும் இந்த குளத்துக்குள்ளே இருக்கிறதுனால இவங்க 24 மணி நேரமும் இதுக்குள்ளே இருக்காங்க, வேலையை வேற விட்டுட்டு வேற நிற்கிறானுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ பெரிய அளவில் ஃபண்டு வருது, ஃபாரின் ஃபண்ட்ஸ் வருது போல், ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒன்றே உடச்சி வந்துட்டே இருந்தோம். பட் ஸ்டில் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் வந்துட்டே இருந்துச்சு. 60வது நாள், எக்ஸாக்டாக 60வது நாள் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் ஏஇ பிரசன்னான்னு ஒரு அண்ணன் ஒரு ஃபோன் பண்ணி, தம்பி நாளைக்கு வந்து தண்ணி வந்துடும்டா குளத்துக்கு பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாரு. நிறையா பேர் கால் பண்ணி சொல்கிறோம், இந்த மாதிரி தண்ணி வரப்போதான் அப்படின்ட்டு. சரி நானும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த இடத்துக்கு மறுநாள் போய் நிற்கிறோம். ஒரு 5-6 பேர் இருந்தோம். நாங்கள் மடைன்னு சொல்லுவாங்க, அந்த ஆற்றுலேருந்து திறந்து விடுவாங்க, அதை திறந்ததும் அந்த தண்ணி வரணும். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மடையை அப்படி திறந்து அந்த தண்ணி வருது. அந்த தண்ணி வந்து அப்படியே வர்றப்பவே எனக்கு இந்த புல்லரிக்குது, எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணோம், என்னென்ன காதில் வந்துச்சு, எல்லாமே வந்து அடித்து உடச்சிட்டு அந்த தண்ணி வந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் யாருமே எதுவுமே பேசிக்கல, செருப்பை கழட்டினோம், அப்படியே தொட்டு கும்பிட்டோம், கண்ணு மட்டும் கலங்கி நின்றுச்சு எல்லாருக்குமே. பிடபிள்யூடியில் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அடுத்த கொஞ்ச நாளில் 350 அடியில் இருந்த வாட்டர் லெவல் வந்து 50 அடிக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி அங்கே இருக்க ஃபார்மர்ஸ் வந்து ஃபெயிலியரான போர்வெல் எல்லாம் தண்ணி வந்துருச்சு எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க.